கர்நாடகா சினிமாவையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போனவர் தான் நம்ம பிரசாந்த் நீல். பிகாஸ் இந்த பிரசாந்த் நீல் ரீசெண்டாக எடுத்த நம்ம KGF1, KGF2, சலார் படம் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட்டு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா அவர் ஆல்ரெடி உக்ரம் அப்படிங்கிற பேரில் ஒரு படம் எடுத்திருந்தார். ஸோ அந்த உக்ரமும் பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலில் ஹிட் ஆகி உலக லெவலில் பார்த்துட்டிங்கன்னா மக்கள்கிட்ட நல்ல பேரை வாங்கினுச்சு. ஸோ இந்த சமயத்திலலாம் பார்த்துட்டிங்கன்னா உக்ரம் படத்தோடைய அடுத்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல நியூஸ் எல்லாமே ஒரு காலத்தில் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா உக்ரம் படம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சில் ஒரு நல்ல பேர் வாங்கின மூவி. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி அந்த படத்தை பற்றி என்னெல்லாம் டீட்டெயிலாக பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒரு காலத்தில் பயங்கர ஒரு பீக்கில் போயிட்டு இருந்த சமயத்தில் நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி உக்ரம் அடுத்த ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, உக்ரம் வீரம் அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்துட்டிங்கன்னா அந்த படம் கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகவே இல்லை. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி உக்ரம் படத்துக்கு அப்புறமே பார்த்துட்டிங்கன்னா பல முக்கியமான படங்களில் இவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா உக்ரம் படத்தை முடிச்சுட்டு அடுத்தடுத்த படத்துக்கான ஒர்க்ஸ் அப்படின்றது நம்மளுடைய பிரசாந்த் நீல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சலார் படம் ஒரு அஃபிஷியல் ரீமேக்காக ரிலீஸ் ஆச்சு. ஸோ அஃபிஷியல் ரீமேக்காக சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது உக்ரம் படத்தை அப்படியே பார்த்துட்டிங்கன்னா அஃபிஷியலாக ரீமேக் பண்ணி அதான் சலார்னு எடுத்தாங்க. பட் ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த உக்ரம் படத்துக்கும் அதுக்கப்புறம் உக்ரம் படத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் உங்களால் பார்க்க முடியும். பிகாஸ் ஃபஸ்ட்டு உக்ரம் படத்தில் பார்த்துட்டிங்கன்னா பெருசாக எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஓகேவா, அது நம்ம அகஸ்தியா அப்படின்ற ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அந்த படம் போச்சு. ஆனால் அடுத்து சலார் பார்த்துட்டிங்கன்னா அது அப்படியே கம்ப்ளீட்டாக ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ சலார் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உக்ரமோட கம்பேர் பண்ணும்போது 100 மடங்கு பெஸ்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா உக்ரம் படத்தினுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஆஃப்டர் த நியூஸ் ப்ரோக் த சலார் த உக்ரம் ரீமேக் இஸ் நவ் ரிவ்யூட் ஃப்ரம் த யூடியூப். ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா உக்ரம் படம் ரிலீஸ் ஆகிற சமயத்திலே பார்த்துட்டிங்கன்னா அந்த படத்தோட அந்த அஃபிஷியல் மூவிஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த படம் யூடியூப்பில் இருந்துச்சு, ZEE5 இருந்துச்சு, ஹுங்காமா மூவிஸில் இருந்துச்சு, BI ஸ்ட்ரீமில் இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டிங்கன்னா உக்ரம் படம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் எப்போ சலார் மூவி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சோ அப்போயே பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தை பல பிளாட்ஃபார்மில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. உக்ரம் படம்லாம் பார்த்திங்கன்னா செம்மையான ஹிட்டு. அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா அகஸ்தியா அப்படின்ற கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பார். அது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா இவரும் நம்மளுடைய பிரசாந்த் நீலுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக அதில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க ரிலேஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்ரீ முரளி அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா இந்த உக்ரம் படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். செம்மையான ஒரு ஆக்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மதகஜா அப்புறம் பகீரா படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ பகீரா படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா இவர் தான் நடிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்ரீ முரளி அடுத்தடுத்து பெஸ்ட்டான நிறையா படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்டவர் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு உக்ரம் படத்தில் இந்த அளவுக்கு மாஸ் காமிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு மூவி அந்த ஒரு படம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா டெஃபினெட்லி எல்லாரோட மைண்ட்லேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு மூவியாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா அது அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பகீரா படமாக இருக்கட்டும் இல்லைனா உக்ரம் படமாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு உக்ரம் படத்தை பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு அடுத்தடுத்த மூவிஸ்க்கான ஒரு பிளான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பல ரூமர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் பல விஷயங்களுமே சேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ பல பேருக்கு இந்த ஒரு உக்ரம் படம் தெரிஞ்ச ஒன்றா இருக்கலாம், சில பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா புரியாத ஒன்றாவும் இருக்கலாம். பட் ஃபேக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா உக்ரம் படம் பிரசாந்த் நீலுடைய ஒரு ரீமேக் படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா இடங்களுமே தெரிய வந்திருக்கும்.